இந்த கேள்வி எங்கன்னா அவ்வளோ டீப்பான ஃபிலாசபி. அதாவது எல்லாரும் 1000 வியாக்கியானம் ஏன் தேவைப்பட்டுச்சு? 999 ஏதோ ஒரு குறை இருக்குது, இன்னமும் எளிமையாக இன்னமும் அர்த்தம் புரியும்படியாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை தானே வரணும். முன்னாடி உள்ள தப்புங்கிறது கிடையவே கிடையாது. யாருமே அது முரண்பட்டு கான்ட்ரடிக்டாக போல. நீங்கள் ஒன்று சொன்னேன், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணேன். அப்படி ஒரு திருக்குறளுக்கு மூவா ஒன்று எழுதுறாரு, பரிமேலழகர் காலத்துலேருந்து எழுதியாச்சு. கலைஞர் ஒன்று எழுதுறாரு, கலைஞர் ஒன்று இல்லை, சாலமன் பாப்பியாவும் எழுதுறாரு. அப்போ எல்லாரும் அப்போ என்ன, ஒவ்வொரு சாலமன் பாப்பியா வந்து கலைஞர்லேருந்து ஒரு 20 வருஷம் தள்ளின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த 20-30 வருஷம் வேறு ஒருத்தர் டைம் பண்ண. அப்போ வந்து என்னென்னா இவ்வளவு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காம்ப்ளிகேட்டான, புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இல்லாத ஒவ்வொரு காலத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அவ்வளோ பெரிய விஷயம் அந்த இடத்துல போர் காலத்தில் அப்படிங்கிறது தான் அந்த டவுட். ரைட். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவத்கீதை மூலத்தில் இருக்கு, பெரியோர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதை தமிழ் பெருமக்களும் கொண்டாடிருக்காங்கிறத வச்சுட்டோம். எப்படி யுத்த காலத்தில் சொல்லியிருக்க முடியும்னா அதுதான் கிருஷ்ணர். நீங்கள் முன்னாடி ஒரு அவதாரம் சொன்னீங்களே, இப்போ ராமரான அப்படி பண்ணியிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்து ரிவைஸ் பண்ணி எழுதி பார்த்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ராமர். அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும். கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை. நான் சொல்கிறது எப்போ வேணாலும் சொல்லுவேன், இப்போ தான் நான் சொல்லுவேன், இப்போ தான் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், நான் சர்வலோகேஸ்வரன், நான் எழுதுறது தான் ஆன்சருங்கிற மாதிரி இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இப்போ சொல்லணும்னு. அதுக்கு பல காரணங்கள் என்ன சொல்வான்னா, அவன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விவரணமாக பகவான் சொல்ல வேண்டிய அவசியகத்தையா. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, இவர்களோடு சண்டையிட்டு எனக்கு என்ன லாபம். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், நீ க்ஷத்ரியன், உன் தர்மம்னா என்ன, நீ ஏன் போரிட வேண்டும். ஒன்றும். ரெண்டாவது அவ சொல்றச்சே இப்போ வந்து நீ சத்ரியன் சொல்றச்சே வர்ணம்னா என்ன, வர்ணம் என்னது, அது எப்படி வர்ணாசிரமம் என்ன, அப்புறம் வந்து சத்வரஜோ தமோ குணங்கள்னா என்ன. ஏன்னா இப்போ சத்வகுணம் ஒசத்தினா சத்வகுணத்தோடையே ஒருத்தர் சண்டை போட முடியும், சத்வகுணம் இருந்தால் சண்டையே போடப்படாது, பிறகு எப்படி நீ சண்டை போடலாம், இந்த கேள்விகள்லாம் வரும். அப்போ நீ அழிக்கக்கூடியது எது, அழிக்க முடியாதது எது, அப்போ ஆத்மாவை பற்றி சொல்லணும், சரீரத்தை பற்றி சொல்லணும், இந்த கேள்விகள்லாம் வருது. அப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் இதை விட ஒரு பெரிய காரணம் நம்ம வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்கிறான். அன்னைக்கு நடு சபையில் அந்த பெண்மணி திரௌபதி கதறினாளாம், கிருஷ்ணா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். 5 பேர் இருக்கா, அவளை கூப்பிடல, யுதிஷ்டிரான்னு கூப்பிடல, பீமன்னு கூப்பிடல, அப்பா துருபதன்னு கூப்பிடல, எத்தனையோ பேர்கிட்ட முறையிட்டு பார்த்தா பதில் சொல்லலை. எங்கோ இருக்கக்கூடிய ஒரு துவாரகா பட்டணத்தில் என் தோழனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவர்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா. ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, அந்த விஸ்வாசத்தில் சரணாகதி பண்ணா. உடனே பகவான் வந்து ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேன்னு பிள்ளலோகாச்சாரியர் இருந்த ஆச்சாரியன் எடுக்கிறார். அதனால அந்த புடவை வந்ததுங்கிறோம்.